ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் லைட்ரூம் சிசி வெர்ஷன் தான் கற்றுக்க போகிறோம். அதாவது அடோப் லைட்ரூம் சிசி வெர்ஷன் தான் கற்றுக்க போகிறோம். இதில் நம்ம ஃபோட்டோ வந்துட்டு எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பழைய கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கின் டோனை வந்துட்டு எப்படி மாற்றுறது, ஸ்மூத்தாக மாற்றுறது அப்படிங்கிறத, அதாவது சாஃப்ட் ஸ்கின்னாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ரஷ் டூல் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சுட்டு தான் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் டூலை வச்சுட்டு நம்ம அந்த எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதை தான் எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இதில் நாம் இந்த டூல் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல், இதோட ஷார்ட்கட் கே. ரைட், இந்த டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நம்ம பண்ண போகிறதெல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம இது மேலே மாஸ்க் போட போகிறோம். எங்கேயெல்லாம் வந்துட்டு நமக்கு மாஸ்க் தேவைப்படுதோ, அதாவது அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அங்கேயெல்லாம் மட்டும் நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எந்த ஏரியா எனக்கு வேணுமோ அந்த ஏரியாவில் நான் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு எந்த இடத்துல நான் மாஸ்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அங்கே வந்துட்டு நான் இந்த மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு மாஸ்க் வேணும். நான் இந்த ஏரியாவில் மாஸ்க்கை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணினதுக்கு அடுத்து நான் இந்த இடத்துல சாஃப்ட் அண்ட் ஸ்கின்னு இருக்குல்லவா, ஸோ நான் இதை வந்துட்டு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இதில் வந்துட்டு நான் 100% வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு டன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஸ்மூத் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது இந்த இடம். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரஷ் டூலை வச்சுட்டு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு நம்ம ஜூம் பண்ணி காமிச்சோம்னா தெரியும். ஸோ நல்லா ஸ்மூத் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம இன்னும் வந்துட்டு ஸ்மூத் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு நான் இந்த ஏரியாவில் ஸ்கின்னோட இதை வந்துட்டு நான் ஸ்மூத் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு டன் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது, நமக்கு ஸ்மூத் கிடைச்சிடும். ஸோ வந்துட்டு ப்ரீவியஸ் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ரீவியஸ், இது நம்ம ஸ்மூத் பண்ணதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இதே போல் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு ரைட் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. திரும்பவும் வந்துட்டு
நம்ம பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு டன் கொடுத்துடுங்க. டன் கொடுத்துட்டு திரும்பவும் ப்ரஷ் எடுங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த இடத்துக்குள்ள நான் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கலர் அப்படிங்கிறத போய்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலரை வந்துட்டு நான் பிக் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ நான் அந்த கலரை வந்துட்டு பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மூவ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் கலராகவும் இதாகவும் வரும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த அதுக்குள்ள கலர் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டன் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆகிடும். ஸோ கலர் வேரியேஷன் வந்திருக்கு ரெண்டு இதுலேயும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு கண்ட்ரோல் அண்டோ கொடுத்துக்கோங்க. ரைட், இப்போது ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு வந்துட்டு எந்த ஏரியாவில் நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியாவில் மட்டும் கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ வெளியில் போகாமல் பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் இந்த பக்கம் இருக்கிற கண்ணுக்கும் நான் வந்துட்டு மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் இந்த எல்லோ டோன் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு 40% வந்துட்டு குறைக்கிறேன். இப்போது கரெக்டாக ஆரஞ்சஸ் எல்லோ மாதிரி வந்துடும். ஸோ இதை வச்சுட்டு ஜஸ்ட்டு டன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுக்குறேன், அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரெண்டு பக்கம் கலர் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து அந்த ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த வெளியில் இருக்குது பார்த்திங்களா எட்ஜஸ். ஸோ அந்த எட்ஜஸில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்க மாஸ்க்கு. ஸோ வெளியில் வந்துடுச்சுன்னா அன்டோ பண்ணிக்கோங்க. திரும்ப கரெக்டாக வந்துட்டு அந்த மாஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரைட்.
எல்லோ எடுத்துக்கோங்க 40 அவ்வளோதான். ரைட், ஃபைன். இப்போ டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு அப்ளை ஆகிருக்கும். பாருங்கள், கண்ணுக்கிட்ட வந்துட்டு பர்ஃபெக்டாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இது வந்துட்டு நம்ம ஆஃப்டர் பண்ணினது. ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பண்ணிட முடியும். ஸோ இதே போல் எல்லா இடத்துக்குலையும் நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் அதே போல் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக்கை ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே தேவை வந்துட்டு ரெட்டு. ஸோ ரெட்டுனா ஒரு 450 கொடுத்திங்கன்னா அந்த பக்கம் போகும், பிங்கி ரெட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட்டு. ஸோ நான் வந்துட்டு இது நம்ம டவுன் பண்ணிக்கிறதுனால டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டோனில் வரும். ஜஸ்ட்டு வந்துட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க கலரை. ஸோ நமக்கு இந்த கலர் ஓகே அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்கின்னுக்கு மேலே நம்ம அந்த கலரை வந்துட்டு அப்ளை பண்ணி எடுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ ஓவர்லேப் ஆகும்போது கலர் கலராக வரும். ஸோ அண்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரே டச்சில் வந்துட்டு தூக்குங்க, அவ்வளோதான். ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே வந்துட்டு அந்த கலர் அப்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஜஸ்ட்டு மாஸ்க் வந்துட்டு வேகமாக அப்ளை பண்ணுங்க. ரைட். கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கோங்க. வெளியில் போயிருந்ததுன்னா அது வந்துடும். ஸோ கண்ட்ரோல் ++ திரும்பவும் நம்ம எங்கேயெல்லாம் வந்துட்டு தேவையும் ஸோ ஜஸ்ட் அண்டு கொடுத்துக்கோங்க. திரும்பவும் இந்த ஏரியாவில் பர்ஃபெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு இங்கே போய்ட்டு கண்ட்ரோல் இசட் இங்கே போய்ட்டு உங்களுக்கு ரெட்டுன்னா ஒரு 420 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெட்டுக்கிட்ட வந்துடும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அந்த ரெட்டை வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம்
லைட் கலராக வச்சுக்குவோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். சாரி, Control Z. Right. டன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கலர் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கலர் அங்கே கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட்டு அந்த மாஸ்க்கை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி கலர் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்டு கொடுத்துக்குங்க. ரைட், ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துருவோம். ஸோ இது வந்துட்டு பிஃபோர், இது வந்துட்டு ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு கலரை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்ம அந்த ஸ்கின் டோனையும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஸ்மூத் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லைட்-ரூம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோட்டோஷாப்லேயும் இதே போல் இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட முடியும். இது ஒரு எஃபெக்ட் மாதிரி, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் சொல்லப்போனால். ஸோ இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி டக்குன்னு ஃபில் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு மாற்றிட முடியும். எந்த மாதிரியான சுருக்கமான ஸ்கின்னாக இருந்தாலும் ஈஸியாக வந்துட்டு மாற்றிட முடியும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பாய் பாய்.